பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்துல் அன்ஃபால், அன்ஃபாலுடைய சூரா. மதனியா, மதீனாவில் இறங்கியது. இல்லா வயது எம் குருபிக்கல், இது எம் குருபிக்க என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஆயாத்து சபு 7 ஆயத்துகள், இது மட்டும் மக்காவில் இறங்கியது. ஹம்சுன் ஓ சித்துன் ஓ சபுன் ஓ சபூன ஆயத்தன், 75 அல்லது 76 அல்லது 77, பல 3 ரிவாயத்துகள் இருக்கு. ஒரு சில ரிவாயத்துகளில் இந்த சூறாவுடைய மொத்த ஆயத்துகள் 75ன்னு வருது. சிலர் கருத்துப்படி 76, சிலர் கருத்துப்படி 77. அப்படின்னா அவங்க 2 ஆயத்து 3 ஆயத்து கூட்டிக்கிட்டேன்னு அர்த்தம் இல்லை பை. ஒரே ஆயத்து சில நீண்ட ஆயத்துக்களை ஒரு சில பேர் 2 தனித்தனி ஆயத்துக்களாக பார்த்தாங்க. சிலர் இல்லை, எல்லாம் சேர்ந்து ஒரே ஆயத்து என்று கூறினாங்க. அப்போ வசனங்களில் எந்த மாறுபாடும் இல்லை. அதாவது ஒரு எழுத்து ஒரு ஜபரோடு கூட்ட முடியாது. அது ஒரே ஆயத்தா இல்லை. இப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தனி ஆயத்து, அர் ரஹ்மானிர் ரஹீம் தனி ஆயத்து என்று ஒரு ரிவாயத்தில் வரும். ஒரு சில சஹாபாக்கள் அறிவிப்பாங்க. சில சஹாபாக்கள் இல்லை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் சேர்ந்தா பெருமானா ஓதனாங்க, 2 சேர்ந்து ஒரு ஆயத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால குர்ஆனுடைய எண்ணிக்கை விஷயத்தில், ஆயத்துக்கள் எண்ணிக்கை விஷயத்தில் ஒவ்வொரு சஹாபாக்குடைய கருத்தும் வேறுபட்டனால அவரவர்கள் எப்படி கேட்டார்களோ அப்படியே அவர்கள் சொன்னார்கள். அதனால மொத்த ஆயத்துக்கள் விஷயத்திலும் கருத்து வேறுபாடு இருக்கு. அது ஆயிஷா நாயகர் ரிவாயத்தில் மொத்த குர்ஆனுடைய ஆயத்து 6666, 6666. மற்ற சஹாபாக்களுடைய ரிவாயத்தில் கூடுது குறையுது. ஒரு 100-150 ஆயத்து சில பேர் கூட்டி சொல்கிறாங்க, சில பேர் 100-150 ஆயத்து குறைச்சி சொல்கிறாங்க. ஒரு 7-8-10 ரிவாயத்து வருது தம்பி, ஓகேங்களா? ஆக யாருமே குர்ஆனுடைய வசனங்களில் எதுவும் கூட்டலை, இது குர்ஆனுடைய ஆயத்து இல்லை என்று சிலர் இது குர்ஆனுடைய ஆயத்து என்று ஒரு 2 ஆயத்து எக்ஸ்ட்ரா சேர்த்துறாங்க. அப்படி யாருமே கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். சரி வாங்க. அப்போ இந்த ஆயத்து சூரத்துல் அன்ஃபாலுடைய சூறாவில் ஒரு சில ஆயத்துகள் மட்டும் மக்காவில் இறங்கியது. என்ன அர்த்தம்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தை எங்கே வைங்கன்னு சொல்கிறாங்களோ அங்கே தான் வைப்பாங்க. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆயத்துகள் இறங்க இது அங்கே வைங்க, இது இந்த இடத்துல வைங்க, இது முன்னாடி வைங்க, பின்னாடி வைங்கன்னு பெருமாள் எங்கே வைக்க சொல்கிறாங்களோ அங்கே தான் வைப்பாங்க. அவங்க அல்லாஹ் தஆலாவுடைய அறிவுரைப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே வைக்க சொல்கிறோம் அவங்க வைக்க சொல்லுவாங்க. சஹாபாக்கள் அந்த இடத்துல சேர்த்துக்குவாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது பல நேரங்களில் மக்காவுடைய சூறா முன்னாடி, மதீனாவுடைய சூறா பின்னாடி, இது முன்னாடி அது முன்னாடி மாற்றி வந்திருக்கு. ஒரே சூறாவில் மக்காவுடைய ஆயத்துக்கள் மதீனாவுடைய ஆயத்துக்கள் கலந்து வந்திருக்கு. சில சூறாக்கள் முற்றிலும் மதீனாவுடைய சூறாக்கள், சில சூறாக்கள் முற்றிலும் மக்காவுடைய சூறாக்கள், அப்படியும் இருக்கு. சில சூறாக்கள் மக்காவுடைய சூறாக்களில் மதீனாவுடைய ஆயத்துக்கள் கலந்து வரும், ஒரு சில ஆயத்துக்கள். அதே மாதிரி மதீனாவுடைய சூறாக்களில் மக்காவுடைய ஆயத்துக்களும் கலந்து வரும். இந்த மாதிரி உள்ள பல வசனங்களும் இருக்குது. அப்போ இதில் ஒரு 7 ஆயத்துகள் மக்காவில் இறங்கியது, மற்றவை எல்லாம் மதீனாவில் இறங்கியது என்று முஃபஸ்ஸிரீன்கள் விளக்குகிறார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யஸ்அலூனக அனில் அன்ஃபால், நபி ஹபீபே அன்ஃபாலை பற்றி உங்களிடத்திலே கேட்கிறார்கள். அன்ஃபால் அப்படின்னா நஃபிலுக்கு ஜம்மு அன்ஃபால், நஃப்லுன் அல்லது நஃபிலுன் என்றால் மேல் மிச்சமானது என்று அர்த்தம். நஃபில் தொழுகைங்கிற போய் மேல் மிச்சமான பரல் அல்லாத மற்ற தொழுகைன்னு அர்த்தம். இங்கே அன்ஃபால் இந்த எதை குறிக்கப்படுது, நஃபில் என்று சொன்னால் எதை குறிக்கப்படுகிறது? போர்களில் கிடைத்த கனிமத்து பொருளுக்கு நஃபில் என்று ஒரு பெயர். என்ன பை, ஏன் அப்படி நஃபில்னு பேர் வந்துச்சு? அது மேல் மிச்சமானது என்று. முன் சென்ற உம்மத்துகளுக்கு போர்களில் கிடைத்த கனிமத்து பொருளை, அதாவது எதிரிகளை முஸ்லிம்கள் வெற்றி பெற்றுவிட்டால் அந்த எதிரிகளுடைய சொத்துக்களை விட்டு போன காசு பணங்கள், அவள் விட்டு போன வாள்கள், குதிரைகள், ஒட்டகங்கள், கூடாரங்கள், இன்னும் உணவுப் பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே அந்த காலத்து பழக்கத்துப்படி பெருமானார் காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நபிமார்கள் வரைக்கும் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி ஒரு இடத்துல குமிச்சிடுவாங்க. குமிச்சு
இது அல்லாஹ்வுக்காக வேண்டி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வானத்திலிருந்து ஒரு நெருப்பு இறங்கி அது எல்லாத்தையும் எரித்து கரிச்சிட்டு போயிடும். சிலர் சொல்கிறாங்க இல்லை இவங்களாம் நெருப்பு மூட்டிடுவாங்க. அது எல்லாத்தையும் ஒன்றாக திரட்டி வச்சு நெருப்பு மூட்டிடுவாங்க, எல்லாமே எரிந்து சாம்பல் ஆகிவிடும். என்று சிலர் கூறுகிறார்கள். ஆனால் அந்த காலத்தில் குர்பானி கொடுப்பாங்கல்ல, நம்ம பக்ரீத் அன்னைக்கு ஆடை இருக்கிற மாதிரி அவங்களும் எல்லா மக்களுக்கும் குர்பானி இருந்துச்சு. அவர்கள் ஆடோ மாடோ ஒட்டகையோ அறுத்தாங்கன்னா அறுத்து போட்டு வந்து நின்றுக்குவாங்க. வானத்து அந்த குர்பானி அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்டால் வானத்திலிருந்து ஒரு நெருப்பு இறங்கும். இறங்கி அந்த குர்பானி சுத்தமாக எரித்து கரிச்சிட்டு மறுபடியும் வானத்துக்கு போயிடும். உடனே அந்த குர்பானி மக்பூல் ஆயிடுச்சுன்னு அது அவங்களுக்கு அடையாளம். ஆக அந்த குர்பானி கரியை உண்ணுவதற்கு அனுமதி இல்லை, அல்லாஹ்வுக்காக அறுத்த கரியை. நம்முடைய இஸ்லாமிய முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு மட்டும்தான் குர்பானி கொடுத்து அல்லாஹ்வுக்காக பிஸ்மி சொல்லி அறுத்த பின்பு அந்த கரியை இறைச்சியை சமைச்சு சாப்பிட்றதுக்கு நமக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. சமைச்சு சாப்பிடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க, நமக்கு அனுமதி இருக்கு. அதே மாதிரி முன் சென்றவர்களுக்கு கனிமத்து அனுமதி இல்லாமல் இருந்துச்சு, நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்முடைய சமுதாயத்தில் போரில் கிடைத்த பொருளை அல்லாஹ் உத்தரவிட்டபடி போரில் கிடைத்த கனிமத்து பொருளை 5 பகுதிகளாக பிரிக்க வேண்டும். எவ்வளோ கிடைச்சதோ 5 ஒட்டகைனா ஒரு ஒட்டகையை 5ல் ஒரு பகுதியை பைத்துல் மாலில் ஒப்படைச்சிடணும், அரசு பொது நிதிக்கு சேர்த்துடணும். மிச்சம் உள்ள 4 பகுதியை அந்த போரில் கலந்து கொண்ட இராணுவ வீரர்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும். காசு பணமோ ஒட்டகையோ எவ்வளோ கிடைச்சாலும் சரிதான். யாரெல்லாம் அந்த போரில் கலந்து கொண்டார்களோ அவர்களுக்கு, ஏன்னா அவர்கள் மூலம் தான் வெற்றி கிடைச்சது, பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும். அதில் குதிரை வீரர்களுக்கு 2 மடங்கு கொடுக்க வேண்டும், நடந்து சென்று சண்டையிட்டவர்களுக்கு 1 பங்கு கொடுக்க வேண்டும். குதிரை வீரர்களுக்கு 10,000 ரூபா கொடுத்தா நடந்து போனவங்களுக்கு 5,000 ரூபா. ஏன் அப்படின்னு கேட்டால் நடந்து போர் புரியக்கூடியவர்களை விட குதிரை வீரர்கள் 4-5 வீரர்களுக்கு சமமானவர்கள். அவங்க வாகனம் இருக்கு, இப்போ நடந்து இவ்வளோ தூரம் போக முடியும்னா குதிரை 4 கால் பாய்ச்சல் பறவைல ரவுண்டு அந்த போர்க்காலத்தையே ரவுண்ட் அடிக்கலாம். அவங்க இவங்க 10 அடி தூரம் போகிறவங்களும் அவங்க 100 அடி போயிடுவாங்க. குதிரை நடந்து செல்பவர் நடந்தே காரில் சண்டை போடுறதுனால சீக்கிரம் களைச்சி போயிடுவார். குதிரை வீரர் வந்து சீக்கிரம் களைத்து போக மாட்டார், அவர் மேலே உட்காந்துருக்கல, அவர் ரொம்ப நேரம் நீண்ட நேரம் சண்டை போட வாய்ப்பு இருக்கு. அது மட்டுமல்ல, நடந்து போகக்கூடியவர் மிதமாக நடந்து போர் புரியக்கூடியவரிடம் தான் போர் செய்ய முடியும், அவருக்கு தான் அந்த வாள் எட்டும். குதிரையில் உட்காந்துருக்காரு, அவரு குதிரையில் உட்காந்துருக்கிறதையும் சண்டை போடலாம், கீழே நடந்து வர்றவங்களையும் சண்டை போடலாம். அது மட்டும் இல்லை, குதிரையில் உட்காந்துருக்கிறவர் சுற்றி வளைச்சு நடந்து வரக்கூடிய ஈஸியாக வெட்டலாம். ஒரு குதிரையில் உட்காந்துருக்கிறவர் 4-5 நடந்து போகக்கூடியவர்கள்ட்ட ராஜில் அப்படின்னு சொல்கிறது, அவர்கிட்ட சண்டையிடலாம். இதெல்லாம் அனுசரித்து ஒரு குதிரை வீரர் பல கால்நடை வீரர்களுக்கு சமமாக இருக்கிறார். இப்போ இங்கேருந்து அங்கே ஆபத்துனா அங்கே போவார், அங்கேருந்து இங்கே ஆபத்துனா இங்கே வருவார். அப்போ படையின் பல பக்கங்களிலும் பறந்து சண்டையிடக்கூடிய ஆற்றல் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் அவருக்கு 2 மடங்கு பலம் மிக்கவராக கருதப்பட்டு அவருக்கு 10,000 ரூபானா இவருக்கு நடந்து போகக்கூடியவருக்கு 5,000 ரூபா இவ்வாறு பிரித்து கொடுக்க வேண்டும் என்று சட்டம் வந்தது தம்பி, இஸ்லாமிய சட்டம், இன்றைய கால சட்டம். அதற்கு முன்பு முன் சென்ற நபிமார்களுக்கு கனிமத்து பொருள் ஜாயிஸ் இல்லை. அதுக்கு போய் அரசர்கள் வந்தாங்களே, அவங்க சட்டம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அரசர்கள் காலத்தில் எதிரிகளை ஜெயிச்சிட்டாங்க, அவங்க ஊரை சூறையாட ஆரம்பிச்சிடுவாங்க. அவர்கள் விட்டு சென்ற பொருள்களை மட்டும்தான் கனிமத்திலிருந்து நாம் எடுக்க முடியும் இஸ்லாமிய சட்டப்படிக்கு. போர்க்களத்தில் விட்டு சென்றவைகள் அந்த ஊருக்குள்ளே பூந்து அங்கே உள்ள எல்லாரையும் கொன்று குவிப்பது, சிறுவர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் சகட்டுமேனி கொள்வது, இதெல்லாம் நம்ம அந்த ஊரை கொள்ளையடிக்கிறது,
இதெல்லாம் நம்ம இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படலை. போர்க்களத்தில் கலந்து கொண்ட வீரர்களை மட்டும்தான் கொல்ல வேண்டும். நம்மை கொல்ல வந்தவர்களை நாம் கொல்லுகிறோம். ஒரு ஊரை கைப்பற்றியாச்சுன்னா அந்த ஊரை அப்படியே விட்டுறணும். ஊருக்குள்ள புது குழந்தைகள் சிறுவர்களை கொல்ல முடியாது, பெண்களை கொல்லக்கூடாது. அவங்கள்ட்ட அப்படி கொடுத்துறது சொத்துக்களை. போரில் கலந்து கொள்ளாதவர்களை, ஒரு ஊரை முற்றுகையிட்டு அந்த ஊர் மக்கள் சண்டையிட்டு தொடர்ந்து எல்லாரும் போரிட்டு கடைசி அந்த ஊரை கைப்பற்றினாங்கன்னா, போர் கலந்து இல்லாமல் ஒரு ஊருக்குள்ளே போய் அந்த ஊரை முற்றுகையிட்டு அவர்கள் போர் சென்று கைப்பற்றினா அந்த ஊர் மக்களை அடிமைகளாக பிடித்து கொள்ளவும் உரிமை இருக்குது. அந்த ஊர் மக்கள் முழுசையும் அடிமையாக பிடிச்சிக்கிட்டு அவர்களுக்கு ஒரு நீங்கள் எல்லாம் அடிமைகள். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் சில விலை நிர்ணயம் செய்யப்படும். அந்த விலையை கொடுத்து அவர்கள் விடுதலை ஆகிக்கொள்ளலாம். ஒருத்தர் ஆளுக்கு 30 தினார் 15 திர்ஹம் அப்படின்னு காசு வேணும். அந்த காசை கொடுத்து அவங்க விடுதலை ஆகிக்கொள்ளலாம். அவங்க வீட்டை அவங்கள வச்சுக்குவாங்க. அவங்க தோட்டம் துறவுகளை அவங்கள வச்சுக்குவாங்க. ஒவ்வொரு தலைக்கும் ஒரு விலை நிர்ணயம் செய்யப்படும். அவரெல்லாம் இஸ்லாமானவர்கள் என்றால் விட்டுவிடப்படுவார்கள். இஸ்லாம் ஆகலைன்னா வருஷம் ஒரு தடவை அவர்களுக்கு ஒரு சிறு தொகை நிர்ணயம் செய்யப்படும். அது ஜிஸியா என்று சொல்லுவார்கள். அதற்கு வரி நிர்ணயம் செய்யப்படும். வருஷம் ஒரு தடவை ஒரு 10 தினார், சின்ன காசு தான். அவருடைய ஒரு 10 நாள் நம்ம வேலை செய்த கூலி தான். மிச்சம் உள்ள 360 நாள் கூலி அவங்க வச்சுக்கலாம். ஒரு 10 நாள் வேலை கூலி இருக்கும். அந்த காலத்து அரசர்கள்லாம் நீதி நியாயம்லாம் கிடையாது. கடுமையாக போர் புரிவான். அவனுக்கு தான் மாத சம்பளம் கொடுப்பாங்களே வழி அந்த போரில் கிடைத்த சொத்துக்கள் கொள்ளை பொருட்கள்லாம் அவனுக்கு கிடையாது. அதிலெல்லாம் பங்கு கிடையாது. அப்படி நீதி நேர்மை இல்லாதனால அந்த போரில் ஈடுபடக்கூடிய போர் வீரர்கள்ட்ட நீதி நேர்மை யார்ட்டையும் கிடையாது. ஒரு ஊரை கைப்பற்றினான்னா உடனே கொள்ளை அடிக்க ஆரம்பிச்சிருவான். எனக்கு கிடைச்சது லாபம் இவனுக்கு அப்படின்ட்டு. அரசன்றது கிடைக்காது. அதனால் ஊரை கொள்ளை அடித்து ஒவ்வொரு ஊடாக போய் எல்லாத்தையும் வெட்டி விட்டு வீட்டில் 10 பேரையும் வெட்டி போட்டு உள்ள 10 பேர் சேர்ந்து உள்ளே பூந்துருவானுங்க. விட்டு அங்கே காசெல்லாம் எடுத்து அவங்களும் பிரிச்சுக்குவானுங்க. இந்த மாதிரி கையில் கிடைச்சது லாபங்கிற மாதிரி அப்படி தான் அந்த காலத்து ராஜாக்கள்லாம் வாழ்ந்தானுங்க. இன்னும் அவனுக்கு கிடைச்சது சுருட்டு நீ அப்படின்றவானுங்க. அவன் ஊரில் கொள்ளை அடித்து பொம்பளை வெட்டி விட்டு போட்டுக்க நகை எடுத்துக்குவான். ஒரு வீட்டை எரிச்சு விட்டு அந்த வீட்டுக்கு நகை காசு பண்ணாலும் தூக்கிக்குவான். இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஊரை கைப்பற்றினாவே அந்த ஊரை கொள்ளை அடிக்கிறது தான் வேலைன்னு ஆயிடுச்சு. அதற்கு அந்த காலத்தை இஸ்லாம் வருவதற்கு முன்பும் சரி, இஸ்லாம் வந்த பின்பும் சரி, கிறிஸ்துவர்களுடைய ஆட்சி நிறைய ஒரு ரோம் பாரதத்தில் நடந்துட்டு இருந்துச்சு. அவர்களும் அப்படி தான் இருந்தாங்க. எந்த ஊரை கொள்ளை அடிக்கிறாங்களோ எந்த ஊரை கைப்பற்றோம் அந்த ஊரை கொள்ளை அடித்து நாசமாக்கிறது. இன்னல் முழுக்க இதா தகலு கரியத்தன் அப்சதூஹா. ஒரு ஊரில் ஒரு ராஜாக்கள் நுழைந்தால் அந்த ஊரையே குட்டிச்சேரி நாசமாக்கிடுவாங்க. பைத்துல் முகத்தஸ் இஸ்லாமியர்கள் கையில் இருந்துச்சு. உமர் நாயன் காலத்தை கைப்பற்றினது. அதை ஹிஜ்ரி 500 கிறிஸ்துவர்கள் மீண்டும் கைப்பற்றி கொண்டார்கள். கைப்பற்றி உள்ளே போய் பல லட்சக்கணக்கான பேரை ஒரே நாளில் வெட்டி கொலை பண்ணி அந்த ஊரையே குட்டிச்சோராக்கி அழித்து நாசமாக்கி மஸ்ஜிதுகள்லாம் இடித்து தரமட்டமாக்கிட்டாங்க. ஒரு 100 வருஷம் கிறிஸ்தவரோட கையில் இருந்துச்சு. மறுபடியும் சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி அந்த ஊரை கைப்பற்றினார். அந்த ஊரை கைப்பற்றினா அங்கே ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள், ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. இவர் நினைத்திருந்தால் அவர்கள் செய்து போன்ற இவரும் எல்லாத்தையும் வெட்டி சாப்பிடுச்சிருக்கலாம். ஆனால் எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் எல்லாரையும் விடுதலை செஞ்சுட்டு நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. அடிமையாக கூட பிடிக்கல, விடுதலை செஞ்சுட்டு இங்கே இருக்கிறவங்க இருக்கலாம், போகிறவங்க போகலாம் அப்படின்ட்டார். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டிலேருந்து காசெல்லாம் தூக்கிட்டு பல பேர் வெளியூர் போயிட்டாங்க. பல பேர் அங்கேயே தங்கியிருந்தாங்க. இருக்கிறவங்களுக்கு நான் ஒன்றும் தொந்தரவு கொடுக்க மாட்டேன் அப்படின்றார். இதை கிறிஸ்துவ வரலாற்று ஆசிரியரே ஒத்துக்கிறாங்க. இப்படி ஒரு பெருந்தன்மையான ஒரு வழிமுறையை காட்டி கொடுத்தது இஸ்லாம் தான். கைதிகளிடத்தை அன்பு காட்ட சொல்லி, போர் கைதிகளை இரக்கமாக நடத்த சொல்லி எல்லாம் இஸ்லாம் தான் கற்றுக் கொடுத்துச்சு. சரி தம்பி, இப்போ பத்ர் போர் தான் இஸ்லாத்தில் முதலாக நடந்த போர், பெரிய போர் என்ற அடிப்படையில். அதுக்கு முன்பெல்லாம் சரியத் என்று சொல்வது, ஒரு சிறு படையை பெருமான 10-15 பேர் கொண்ட படையை அனுப்பிச்சு வைப்பாங்க. அவங்க போய் ஒரு சிறு கூட்டத்தினரை வழிமறித்து கொண்டு வருவார்கள். அந்த பத்ர் போர் நடந்து முடிந்த பின்பு எதிரிகள் எல்லோரும் ஓடி போன பின்பு அவரிடம் கைப்பற்றப்பட்ட ஒட்டகைகள், குதிரைகள், வாள்கள், மற்ற உணவுப் பொருட்கள் இவைகள்லாம் இருந்துச்சு. இது எப்படி பங்கிடுவது என்ற ஒரு முறை
வந்தது. அது வரைக்கும் சட்டத்திட்டங்கள் இல்லாதனால அங்கிருந்தவர் தங்களுக்குள் தர்க்கித்து கொண்டார்கள். வாலிபர்கள் சொன்னார்கள், நாங்கள் தான் வீராதீரமாக சண்டை போட்டு கொண்டிருந்தோம், சண்டைகளை நாங்கள் தான் முன்னின்று நடத்தினோம், எங்களுக்கு 2 மடங்கு கொடுக்கணும் எல்லாமே. வயோதிகர்களாக வந்தாங்க, ஒரு 300 பேர் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 100 பேர்கிட்ட வயோதிகர்கள் இருந்தாங்க. அவர்களும் பெருமானாரை பாதுகாத்து நின்றார்கள். சிலர் கொடியை தாங்கி நின்றார்கள், சிலர் காயமுற்றவர்களுக்கு மருத்துவ உதவி செய்தார்கள். அவங்களும் சில பேர் போரிட்டார்கள், இந்த இடத்திலிருந்து போரிட்டார்கள். வாலிபர்கள் சுற்றி சுற்றி போரிட்டார்கள். வெற்றி எங்களால் தான் கிடைத்தது, எங்களுக்கு தான் 2 மடங்கு கொடுக்கணும் அப்படின்னாங்க. இப்போ கொஞ்சம் வயசானவங்க சொன்னாங்க, நீங்கள் போய் சுற்றி சுற்றி போர் போட்டீங்க, சண்டை தான், நாங்கள் மட்டும் சும்மா வந்தோம், நாங்களும் சண்டை தான் போட்டோம், ரசூலுல்லாஹை காப்பாற்றுக்கான்னு சுற்றி அவர்களை சுற்றி ஒரு 10-15 மெய்காப்பாளர்கள் நின்று கொண்டிருந்தோம். சிலர் போர்களில் காயம்பட்டவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தோம். கொடிகளை இஸ்லாமிய படை எங்கே இருக்குன்னு தெரியுதுக்காண்டி போர்க்களத்தில் எல்லாமே அது மனித தலைகளாக தெரியும், எது நம்ம படம் எது எடுத்து எதிர்ப்பதுன்னு தெரியாது. அப்போ கொடி எங்களுக்கு இஸ்லாமிய கொடி கையில் வச்சுட்டு அதை சுற்றி சுற்றி அதை பாதுகாத்து கொண்டு ஒரு கூட்டம் நிற்கும். அப்போ இதுதான் நம்ம எங்கே போய் சண்டை போட்டோம் அதை நோக்கி விடலாம், நம்முடைய மையம் இங்கே தான் இருக்குது, நம்முடைய தலைமை இங்கே தான் இருக்குது அப்படின்னு தெரியறதுக்காண்டி கொடிகள் வைத்திருப்பார்கள். இப்படியெல்லாம் நாங்கள் வச்சுருந்தோம். நீங்கள் யாரும் எதிரிகள் உங்களை துரத்தினால் இங்கே தான் வருவீங்க, அதனால நாங்கள் தான் பாதுகாப்பாக நின்று கொண்டிருந்தோம், உங்களையும் சேர்த்து பாதுகாத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. இவர்களுக்கு ஒரு சர்ச்சை, யாருக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி. இப்போ அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கிறான், யஸ்அலூனக அனில் அன்ஃபால், நபியே ஹபீபே போருடைய கனிமத்து பொருள்களை பற்றி, போரில் கிடைத்த கொள்ளை பொருட்கள், கொள்ளை பொருட்களும் கொள்ளையடிச்ச காசு இல்லை பை, போரில் எதிரிகள் விட்டு சென்ற பொருட்கள்னு அர்த்தம். கொள்ளையடிப்பு தான் ஜாயிஸ் இல்லையே, எதிரிகள் விட்டுட்டு ஓடி போன பொருட்கள், அதை கொள்ளை பொருட்கள் தமிழில் சொல்லுவாங்க, கொள்ளையடித்தன்னு அர்த்தம் இல்லை. அது போரில் பெற்றுக்கொள்ளப்பட்ட பொருட்கள், அந்த அடிப்படையில் போரில் வெற்றி பெற்ற பின்பு அங்கிருந்து பொறுக்கி எடுக்கப்பட்ட, எதிரிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்கள், கனிமத்து பொருட்களை பற்றி உங்களிடத்திலே கேட்கிறார்கள். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அன்ஃபாலு லில்லாஹி வர் ரசூலி, அன்ஃபால் எனப்படும் அந்த போரில் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் உரியது. இந்த பொருட்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் உரியது அப்படின்னா அவர்கள் என்ன தீர்ப்பளிக்கிறாங்களோ அதன்படி தான். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் ரசூலுக்கும் உரியதுன்னா அதில் உள்ள எல்லா சொத்துக்குள்ளும் அல்லாஹ் ரசூல் தீர்ப்பு போயிடுவாங்க, ரசூலில் வச்சுக்குவாங்க, நீங்கள் கொடுக்க மாட்டாங்க அர்த்தம் இல்லை பை. அது அவர்களுக்கு உரியதுன்னா அதனுடைய சட்டம் எப்படி தீர்ப்பளிப்பது என்பது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் உரியது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான். அது எல்லாரும் நீங்கள் கட்டுப்படுங்க என்று அல்லாஹ் தஆலா ஆரம்பத்தில் இங்கே உத்தரவு போடுறான். பின்னாடி அல்லாஹ் தஆலா அது யார் யாருக்கு உரியது, வலில்லாஹி ரசூல் ஹும்சு, அல்லாஹ்வும் அல்லாஹ் ரசூலுக்கும் அது 5ல் 1 பங்கு என்று கொடுத்து விட்டு மீதி அவளுக்கு முதல்ல பங்கு விட வேண்டும் என்று அல்லாஹ் அவர் சட்டங்களை பின்னாடி சொல்கிறான். வேறு சில ஆயத்துக்களில் வருது, 5ல் 1 பங்கு கனிமத்து பொருளை அல்லாஹ் ரசூலுக்கும் ஒதுக்கிடணும். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுத்துருவாங்க. போரில் வராத பைத்துல் மாலுக்கு சேர்த்து போரில் வராத தேவையுடைய ஏழைகளுக்கு அதை பங்கிட்டு கொடுப்பார்கள். மீதி 5ல் 4 பங்கை படை வீரர்களுக்கு, வந்த படை வீரர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பார். ஒரு போர் அப்படின்னு சொன்ன தம்பி எல்லாரும் கத்தி சண்டை போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்திய இராணுவத்தில் இன்றைக்கு 17 லட்சம் பேர் இராணுவத்தில் இருக்கிறாங்களாம். எத்தனை லட்சம் பேர்? 17 லட்சம் பேர் இந்திய இராணுவத்தில் இருக்கிறாங்க. ஆனால் 17 லட்சம் பேர் துப்பாக்கி தூக்கி சண்டைக்கு இறங்கிடுவாங்க, பீரங்கி பிடிச்சி கூட்டு கூட்டு டிமி டிமி அடிப்பாங்க, அப்படி அர்த்தம் இல்லை. 17 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் பேர் இராணுவ வீரர்களாக இருப்பாங்க, கொஞ்சம் பேர் போலீஸ், தமிழ்நாடு போலீஸில் 10,000 பேர் இருக்கிறாங்கன்னா எத்தனை பேர் துப்பாக்கி தூக்கி சுற்றுறாங்கன்னு அர்த்தம் இல்லை. அதேமாதிரி சில பேர் ட்ரக்கு டிரைவராக இருப்பாங்க, ராணுவ ட்ரக்கு டிரைவர் வேணும்ல, இப்போ அவரும் துப்பாக்கி சண்டை போட்டார்னா அப்புறம் வண்டி யார் ஓட்டுறது, வண்டி ஓட்ட டிரைவரும் இருப்பார். அந்த போர் வீரர்களுக்கு பீரங்கி ஓட்டக்கூடியவர் இருப்பார், பீரங்கி சுடக்கூடிய ஒருத்தர் இருப்பார். அந்த பீரங்கி மெக்கானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு அவரை பீரங்கி ரிப்பேர் பண்ண தான் தெரியும் அவருக்கு, ஒரு அந்த போர் பயிற்சி தெரியாது அவருக்கு. அது மாதிரி வண்டி ரிப்பேரிங் 4 வண்டி 5 வண்டிக்கு ஒரு வண்டி ரிப்பேர் பண்ண, அப்பப்போ திடீர்னு மக்கள் பண்ணிச்சுன்னா ட்ரக்கில் போகிறாங்க, ஜீப்பில் போகிறாங்க,
அந்த வண்டியை மக்கர் பண்ணிச்சு அது ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆள் இருப்பாங்க, அதுக்கு ஆள் போட்டிருப்பாங்க. துப்பாக்கி ரிப்பேர் பண்ணுறவர், துப்பாக்கி தயார் பண்ணுறவர், அந்த துப்பாக்கி சர்வீஸ் பண்ணி கொடுக்குறவர், திடீர்னு மக்கர் பண்ணிச்சுன்னா அதை வந்து சரி பண்ணி கொடுக்குறவர், அதுக்கு ஒரு ரிப்பேர் பண்ணுறதுக்கு அது மெக்கானிசம் படித்தவங்க இருப்பாங்க. இங்கே சமையல் பண்ணுறக்கூடிய ஒருத்தர் இருப்பார். ஏன்னா இவங்கெல்லாம் போல சமையல் பண்ணுறதாங்க சண்டை போடுறவங்க யார் சமையல் பண்ணுறது, சமையல் கலைக்கார அவங்களும் 4 பேர் வச்சுக்கலாம் இருப்பாங்க. ஒரு 5000 பேர் சண்டை போடுறாங்கன்னா அவங்க 500 பேர் சமையல் செய்யணும்ல. 500 பேர் ஒரு 50 பேர் சமையலுக்கு ஆள் வேணும், சட்டி பாத்திரம் கழுவுறது. 500 பேர் 5000 பேர் துணி துவச்சி போடுறதுக்கு அவங்க ஒரு 100-200 பேர் வேணும். அவங்க கொஞ்சம் துணி துவச்சிருந்தாங்கன்னா சண்டைக்கு வந்துருந்தாங்கன்னா அவங்க துணியை கழட்டி போட்டு வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போயிடுவாங்க. அதை எல்லாமே துவைச்சி வச்சு அதை மறுபடியும் அயன் பண்ணி அவங்க கொடுக்கணும். அதுக்கு ஒரு 100 பேர் இருப்பாங்க. இப்படி எல்லா வேலையும் ஆஃபீஸ் வேலை, ஒர்க்கு வேலை, இவங்க சம்பளம் பட்டுவாடா பண்ண கொடுன்னு அது ஒரு ஆஃபீஸ் போட்டிருப்பாங்க. அந்த ஆஃபீஸில் சம்பளத்தை வாங்கி இவங்க கொடுக்குற பட்டுவாடா பண்ணுறது எல்லா வேலைக்கும் ஆள் இருப்பாங்க தம்பியாங்க. எல்லோரும் சேர்ந்து தான் அவ்வளோ பேர் சொல்ல முடியும். அதே மாதிரி ஒரு போர் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே இப்போ 313 பேர் பதில் சஹாபாக்கள் அப்படின்னா 300 வாழத்துக்கு சண்டை போட்டான்னு அர்த்தம் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா விட்டு வெளியில் வரும்போது மதீனாவில் பாதுகாக்கிறதுக்காக சில பேர் வச்சுட்டு வருவாங்க இல்லையா. ஒரு போர் நடக்குதுன்னா அத்தனை பேர் வர முடியாது இல்லை. திடீர்னு மதீனா பக்கம் வேறு பள்ளியாக எதிரிகள் வந்துட்டாங்கன்னா அதனால் மதீனாவோட தலைவராக ஒருத்தர், பொறுப்புதாரியாக ஒருத்தர், அங்கே போலீஸ் வேலைக்கு ஒருத்தர், அது மாதிரி அங்கே சண்டை கிண்ட வராமல் சட்டத்தை வராமல் பாதுகாத்துக்கு அங்கே ஒருத்தர், அது மாதிரி அங்கே 10 வீரர்கள் இங்கே இல்லைங்க இங்கே இல்லைங்க சில பேர் அனுப்பிச்சி வைப்பாங்க. மற்றவங்களை கூப்பிட்டு போருக்கு வருவாங்க. ஒரு 300 பேர் போருக்கு வராமல் வச்சுங்களேன், 13 பேரை மதீனாவில் வேலைக்கு கொடுத்துருவாங்க. வரக்கூடிய சில பேர் ஒற்றர்களை அனுப்பிச்சி வைப்பாங்க. நீங்கள் 2 பேர் இங்கே போய் இந்த பக்கம் கிழக்கு பக்கம் போய் எதிரிகள் என்ன செய்யலாம் பார்த்துவாங்க, நீங்கள் மேற்கு பக்கம் போங்க, நீங்கள் வடக்கு பக்கம் போங்க, 10 பேர் அந்த ஒரு 2 அனுப்பிச்சி வைப்பாங்க. அதில் சில பேர் வந்து நீங்கள் வாழ்க்கையில் நேர் பண்ணி தீட்டி கொடுங்க, அம்பு நேர் பண்ணி தீட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் அதில் ஒட்டகத்துக்கு தீனி வச்சு, குதிரைகளுக்கு தீனி வச்சு அதை முறைப்படி பாதுகாக்க அதுக்கு 2 பேர் இருப்பாங்க. எல்லாமே சேர்ந்து தான் போர் வீரர்கள். எதுக்கு சொல்ல வரேன்னா இவ்வளவு பேருக்கு தான் பங்கு வைப்பாங்க. கிடைக்கிற அத்தனை பேரும் போர் வீரர்களாகத்தான் கருதப்படுவார்கள். அத்தனை பேருக்கும் சேர்ந்து தான் அதில் கிடைக்கக்கூடிய கனிமத்தை பங்கு வைக்கப்படும். அவ்வாறாக பங்கு வைக்கும்போது 5ல் 1 அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி ஒதுக்கிவிட்டு மீதி 4 பங்கு எடுத்து இந்த மாதிரி கலந்து கொண்ட அனைவருக்குமே எல்லோருக்குமே அந்த போர்களை அந்த கிடைத்த கனிமத்தை பங்கு வைத்து கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவு. அப்போ அல்லாஹ் சொல்லிட்டா நீங்கள் உங்களுக்குள்ளே தர்க்கம் செய்து கொள்ளாதீர்கள், வாலிபர்களும் வயோதிகர்களும் உங்களுக்குள் நீங்கள் தர்க்கம் செய்து கொள்ளாதீர்கள். அல்லாஹ் ரசூல் என்ன உத்தரவிடுறாங்களோ அதுக்கு நீங்கள் கட்டுப்படுங்க. சலூனுக்கானில் அன்பால் போரில் கைப்பற்ற பொருளை பற்றி உங்களிடத்திலே கேட்கிறார்கள். ஒரு நம்பியை நீங்கள் சொல்லுங்கள், அல் அன்பால் லில்லாஹி வர் ரசூலி. போரில் கைப்பற்றப்பட்ட அந்த பொருட்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்குமா இருக்கும் அப்படின்னு அவங்க தூக்கிட்டு போகணும் அர்த்தம் இல்லை பை. அவர்கள் எப்படி பங்கெடுக்கிறார்களோ அவ்வாறு தான் பங்கிடுவார்கள். அவங்க உத்தரவுக்கு நீ கட்டுப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்கும் சமமாக பங்கிட்டு கொடுத்தார்கள். வயோதிகர்களுக்கும் வாலிபர்களுக்கும் வித்தியாசமின்றி சமமாக பங்கிட்டு கொடுத்தார்கள். ஹாக்கிமில் வருது இந்த ரிவாயத்து. அவளுக்குள்ள ஏற்பட்ட அந்த சின்ன சர்ச்சரவு பற்றிய ரிவாயத்துகளும் சில கிதாபுகளில் வருது. அத்தகுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை அஞ்சிக் கொள்ளுங்கள். வாஸ்லிஹு, சமாதானப்படுத்திக் கொள்ளுங்கள். தாத்த பைனிக்கும் அஹ்வால பைனிக்கும், உங்களுக்கு மத்தியில் உண்டான அஹ்வால்களை ஹாலாத்துகளை. ஹகீகத்தி அஹ்வாலி பைனிக்கும், உங்களுக்கு மத்தியில் நிலைமைகளின் உண்மை நிலையை, உங்களுக்கு மத்தியில் உண்டான நிலைகளை நீங்கள் சீர்திருத்திக் கொள்ளுங்கள், சமாதானமாகிக் கொள்ளுங்கள். ஒருத்தருக்கும் சண்டை போட்டுக்காங்க, எப்பயுமே சுல்ஹ் செய்து கொள்ளுங்கள், சமாதானமாக போங்க. வாத்தியுல்லாஹ வர் ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வின் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள். இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் உண்மை மூமின்களாக இருப்பீர்களேயானால், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவர்களாக இருப்பீர்களேயானால் எந்த விஷயத்திலும் அல்லாஹ் ரசூலுக்கு உத்தரவு கட்டுப்படுங்க. நீங்கள் உங்கள் விஷயத்துக்கு எதையும் செய்ய வேண்டாம். இன்னமல் முஃமினூன், நிச்சயமாக மூமின்கள் யார் என்றால் அல்லதீன இதா துக்கிரல்லாஹ், அவர்கள் யார் என்றால் இதா துக்கிரல்லாஹ், அல்லாஹ் தஆலா அவரிடத்தில் நினைவு கூறப்பட்டால் வஜிலத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கி போகும், பயந்து போகும். இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அல்லாஹ்வுடைய திருவசனங்கள் அவரிடத்தில் ஓதி காட்டப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானன், அவருடைய ஈமான் மேலும் அதிகரித்துவிடும். அல்லாஹ் ரசூல் மேலுள்ள நம்பிக்கை மேலும் அதிகமாகிவிடும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், தங்கள் ரப்பின் மீதே பரிபூர்ணமான தவக்குல் நம்பிக்கை வைத்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அல்லதீன, மேலும் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார் அந்த மூமின்கள்? யுகீமூன ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். அதனுடைய நேரத்தில் ஜமாஅத்தோடு எப்படி நிறைவேற்றுமோ, கமாஹக்கு முழுமையாக எப்படி நிறைவேற்ற முடியுமோ
அந்த அளவு பரிபூர்ணமாக நிறைவேற்றிருக்கு பேர் தான் இகாமத்து ஸலாத். யுஸல்லூன தொழுகுவார்கள் சொல்ல, தொழுகை நிலைநாட்டுவார்கள். கமாஹு எப்படி தொழுக வேண்டுமோ அப்படி தொழுகணும். மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்தும் அவர்கள் செலவு செய்வார்கள். காசு பணம் அல்லாஹ் வழங்கியிருந்தான் அதை செலவு செய்வாங்க. அல்லாஹ் அறிவு வழங்கியிருக்கிறான், அந்த அறிவையும் இஸ்லாத்துக்காக செலவு செய்வார்கள். அல்லாஹ் நன்கு பேசக்கூடிய ஆற்றலை கொடுத்துருந்தான், அதை அல்லாஹுக்காக செலவு செய்வார்கள். எதை அல்லாஹ் கொடுத்தாலும் அதை அல்லாஹுக்காக செலவு செய்யணும். உலாய்க்கு ஹுமுல் முஃமினூன ஹக்கா, இவர்கள் தான் உண்மையான முஃமின்கள். யாருங்க? அல்லாஹ் நினைவு கூறப்பட்டால் உள்ளம் நடுங்க வேண்டும், அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் ஈமான் அதிகமாக வேண்டும், சதா எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹ் மேலே பரிபூர்ண தவக்குல் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும், தொழுகையை நிலைநாட்டி வர வேண்டும், அல்லாஹ் தஆலா கொடுத்தவைகளும் செலவும் செய்து வர வேண்டும். இந்த 5 தன்மைகளை சொல்ற 5 சிஃபத்துக்களை, இந்த 5 சிஃபத்துக்கள் யாரிடம் இருக்கிறது? உலாய்க்கு ஹுமுல் முஃமினூன ஹக்கா, இவர்கள் தான் உண்மையான முஃமின்கள். லஹும் தரஜாத்துன் இன்த ரப்பிஹிம், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலாவிடத்திலே தரஜாக்கள் உயர்ந்த அந்தஸ்துகள் இருக்கின்றன. மஃபிரத்துன், இன்னும் அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு இருக்கிறது, நடந்து போன குற்றங்குறைகளை அல்லாஹ் மன்னிச்சிடறான். ஒரு ரிஸ்குன் கரீம், சங்கையான ரிஸ்க்கும் அல்லாஹ் இடத்திலே அவர்களுக்கு இருக்கிறது. அப்போ இந்த 5 தன்மை உடையவர்களுக்கு எல்லாம் எத்தனை சிஃபத் சொல்றான் பாருங்க பை. அவர்கள் உண்மையான மூமின்கள் என்று அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுக்குறான். 1, அல்லாஹ் இடத்துல தரஜாக்கள் உயர்ந்த அந்தஸ்துகள் அல்லாஹ் உயர்த்துறான், அவர் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிடறான், ரிஸ்க்கு எல்லாம் அவங்க தர்றான், அந்த ரிஸ்க்கும் சங்கையான ரிஸ்க்காக தர்றான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு. இரையச்சம் உள்ளவர்களுக்கு என்ன பை? அல்லாஹ்வுடைய திருப்பெயரை கேட்டால் அவனுடைய இருக்கிறல்லா, அல்லாஹ்வுடைய நினைவு கூறப்பட்டால் உள்ளம் நடுங்கும். அப்ப அல்லாஹ்வுடைய அந்தஸ்து என்ன என்பதை விளங்கி இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய ஞானம் அவர்களுக்கு இருக்கும். நடுங்கும்னு கேட்டா என்ன பை? இதா துக்கிரல்லா தான், அல்லாஹ்வை நினைவு கூறப்பட்ட, அல்லாஹ்வுடைய அதாபை பத்தி இல்லை, நரகத்தை நினைச்சு நடுங்கிறல்ல. நரகத்தை நினைச்சு நடுங்கினா, கதாவுல் கபர் நினைச்சு நடங்கினா, சகராத்துடைய கஷ்டத்தை நினைச்சு நடக்கினா, மஹ்ஷருடைய வேதனைகள், அங்குள்ள அமல் தும்முகள், சிராத்துல் முஸ்தகீம் பாலம், இசாபு கிதாப், இதை நினைச்சு நடுங்கினா, இதெல்லாம் அல்லாஹ் வகைருள்ளவா? எல்லாமே வகைருள்ள தான். இப்போ நரகத்தை நினைச்சு ஊற்றி நடுங்கினான்னா அல்லாஹ் நினைச்சு நடுங்கினான்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ இவர்கள் அல்லாஹ் சொல்றானே, இவர்கள் இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், இதா ذுக்கிரன் நார், இதா ذுக்கிரல் ஹிசாப் வல் கிதாப், இதா ذுக்கிரல் மஹ்ஷர் வல் கியாமா, இதா ذுக்கிரல் மௌத்தி வ சக்ராத்தி வல் கபர் வ அஸாபுல் கபர் அல்ல. அதை நினைச்சு நடுங்கிறது அல்ல, அதுதான் அல்லாஹ்வுடைய அஸாபு. அல்லாஹை நினைத்து நடுங்குதல். அப்ப அல்லாஹ் தஆலா யார், அவனுடைய மகத்துவம் என்ன, எப்படியாப்பட்ட ரப்பு என்பதெல்லாம் விளங்கி இருந்தால்தான் அல்லாஹ்ங்கிற பேர் சொல்லும் போதே அவன் உள்ளத்துல ஒரு அச்சம் வரும். அச்சம்னா அவன் அடிச்சுதான் பிடிச்சுவான் பயம் இல்லை, இப்பேற்பட்ட ரப்பு இன்னும் அவனை மதிக்கும் முறைப்படி நான் மதிக்கல அல்லாஹ்வை. உட்காந்து மும்முரமாக பாடம் பார்த்துட்டு இருக்காரு ஹாலிது. பின்னாடி அது உட்காந்துட்டான், நான் உட்காந்துட்டேன் பின்னாடி. அவர் முதுகில் நோண்டிக்கிட்டு இருக்கேன். இது சும்மாறா நோண்டாவன் சைத்தான், சும்மாருண்டா அப்படிங்கிறாரு. யாருங்க? அது திரும்பி பார்க்காம அப்படி இதாக பார்த்துட்டு இருக்காரு. இதாக படிக்கிறாரோ, புக்கு படிக்கிறாரோ, பேப்பர் படிக்கிறாரோ. திரும்ப முதுகில் எப்படி கை வச்சேன். இந்த எவனா இருந்தாலும் சும்மாருண்டா பிச்சு எடுத்துடும் சைத்தானுங்களோட, எவன்டாவன் சும்மாறா அப்படின்ட்டு. அவருக்கு முன்னாடி புகாரி உட்காந்துருக்காரு. மெதுவாக காதல டே அச்சரித்துடா அப்படின்னு இன்னொரு பயம் வந்துருக்கு. அப்படி எதுக்கு இன்னைக்கு உரிச்சு வாங்கிடுவார்? அப்படி இல்லை, அவரே அப்படி சொல்லிட்டோம் ஜி. அவங்க திரும்பி அடிச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. அடிக்க போகிறதில்ல, அவங்க திரும்பி ஒரு உதைக்க போகிறதில்ல. உதைக்கிறோம், அடிப்பாங்க, உதைப்பாங்கிற பயம் கிடையாது. அவங்கள்ட்ட எப்படி நடக்கிற மாதிரி நடந்துக்க இல்லையே, நம்ம மரியாதை குறைவாக நடந்துக்கிட்டோமே அப்படிங்கிற அச்சம் கல்வியில் வருது பாரு. அது மாதிரி அம்மா கதருல்லா ஹக்க கதிரி,
அல்லாஹ் நீ எப்படி மதிக்கணும் அப்படி மதிக்கலன்ட்டான். அல்லாஹ்விடத்தில் எந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த முறையில் நீங்கள் நடந்து கொள்ளவில்லை. அந்த அச்சம் வந்துடும் சூஃபியாக்கள். அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான், ஆனால் நம்ம எப்படி நடக்கிறோமோ அவளை நடந்து கொள்ளவில்லை. அவன் அறிய அல்லவா எல்லா பாவம் செஞ்சுட்டு இருக்கிறோம். தண்டனையுடைய பயம் இல்லை, வெட்கம், வெட்கத்தினால் வரக்கூடிய பயம் ஒன்று இருக்கு. வெட்கத்தினால் வரக்கூடிய பயம், அவன் மேல் உள்ள மதிப்பு அதிகமாக அதனால் வரக்கூடிய பயம், அவன் மேல் வரக்கூடிய காதல் அதிகம் அதனால் வரக்கூடிய பயம். பயம் பல வகை இருக்கு. எல்லாமே அடிப்பாங்க உதைப்பாங்கிற பயம் கிடையாது. இனிமேல் வருத்தப்பட்டுருவானோ அப்படி ஒரு பயம். இனிமேல் பல பயங்கள் இருக்கு. இதா துக்கிரல்லாஹ் வஜிலத் குலூபுஹும் இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அல்லாஹ்வுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்டால் ஜாதத்துஹும் ஈமானா, ஈமான் அதிகமாகிவிடும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், தங்கள் ரப்பின் மீதே அவர்கள் பரிபூர்ண நம்பிக்கை வைத்திருப்பார். சரி வாங்க.